உலகெங்கிலும் வாழ் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பகுத்துண்டு பல்லுயிரோம் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நீதியை வகுத்து கொடுத்த ஒரு அறத்தின் தலைவனாக விளங்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை கவிஞர்கள் அன்புடன் வரவேற்று இன்றைக்கு நிகழ்ச்சிக்குள் செல்லுகிறது. இந்த நிகழ்ச்சி ஒரு பெரும்பாலானோர் பாரதியாருக்காக நினைவேந்தல் செய்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே கவிஞர்கள் கவிதை வழங்கவும் கருத்துரை வழங்கவும் பாடல்கள் பாடவும் வந்திருக்கிறார்கள். சிறுவர்கள் கூட வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை முறையாக நடத்தி தர வேண்டிய திருமதி எழிலரசி அவர்கள் சாதனை கல்வி விருது பெற்றவர். இன்றைக்கு அவர் உடல்நலக் குறைவால் இன்னும் இணையவில்லை. ஒருவேளை சற்று நேரம் கழித்து இணையலாம். அதுவரை இந்த நிகழ்ச்சி அவர் சார்பில் உங்களுக்காக நான் நடத்த முன் வந்திருக்கிறேன். நான் நீலகண்ட தமிழன், சென்னையில். தேடி சோறினிதம் தின்று இன்னும் சின்னஞ்சிறு கதைகள் பேசி என்று நம்முடைய வாழ்க்கையை பற்றி பேசினான் பாரதி. கடைசியில் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற ஒரு கேள்வியை கேட்டார். கூட்டு கிரையாகி பூனி எல்லாம் கடந்து வீழ்வன் பார்த்தியா? கிடையாது, நான் அப்படி கிடையாது என்று உறக்க குரல் கொடுத்தான் பாரதி. பாரதிக்கு என்ன செய்திருக்க வேண்டும்? உலக அளவிலே ஒரு நோபல் பரிசு கொடுத்திருக்க வேண்டும். உண்மையிலேயே உலகத்தில் ஒரு விடுதலை கவிஞர்களிலே மிகச்சிறந்த கவிஞனாக விளங்கியவன் பாரதி. அவனுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்திருக்க வேண்டும். கொடுக்கவில்லை. சரி, உலகம் கவனிக்கல விடு. நம்ம இந்தியா என்ன செஞ்சிருக்கணும்? குறைஞ்சபட்சம் இந்தியா விடுதலை அடைஞ்ச ஒரு பாடு பாரதியாருக்கு ஒரு பத்ம விபூஷன் பட்டமோ பத்மபூஷன் விருதோ கொடுத்துருக்கலாம். அவனுக்கு எந்த விருது வேணாலும் கொடுக்கலாம். எல்லா விருதுகளையும் மீறியவன் தான் பாரதி. ஆனால் அவனுடைய நினைவை, அவனுடைய செயல்களை, அவனுடைய கவிதைகளை, அவனுடைய எழுத்துக்களை, அவனுடைய நோக்கங்களை, லட்சியங்களை, அவருடைய எண்ணங்களை போற்றுகிற வகையில இந்திய அரசு கொடுத்திருக்க வேண்டும். பாரதியை தூக்கி உயர்த்தி பிடிப்பவர்கள், ஆனா அவன் அந்த பட்டத்துக்கெல்லாம் மீறினவன், அதை விட வளர்ந்தவன், அவனோட பெரியார், அதை விட பெரியார். அதனால கொடுக்காம விட்டாங்க என்னமோ தெரியல. கொடுத்துக்கணும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நாம் வேண்டுகோள் வைக்கிறோம், இதை தொடர்ந்து வலியுறுத்துவோம். பாரதியினுடைய நினைவு போற்றும் வகையிலே, அவனுடைய செயல்பாட்டை பாராட்டும் வகையில அவனுக்கு ஒரு பத்ம விருதை கொடுத்து சிறப்பிக்க வேண்டும். அவனுக்கு அந்த விருதை கொடுத்தாலே தமிழ்நாட்டில் கூடிய தமிழ் கவிஞர்கள் எல்லாம், இந்தியாவில் கூடிய கவிஞர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவார். என்றால் ஒரு கவிஞனுக்கு செய்யக்கூடிய மிகச்சிறப்பு. பாடுறான், நாடு விடுதலையே அடையல, அதுக்கு முன்னாடி சொல்றான் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்று. எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்றார். நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். பூமியில் யாருக்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என. எட்டர்னல் காடு சொல்றாங்களே, எட்டர்னல் காடு சொல்லுவாங்க. பரிபூர்ணம், எல்லாவற்றுக்கும் அதிகமாக இந்த உலகத்தையே படைத்த அந்த இறைவனுக்கு மட்டும்தான் நாம் அடிமையா இருப்போம், இனி யாருக்கும் அடிமை செய்யோம் என்று. இந்த துணிச்சல், இந்த வீரம், இந்த வேகம் அந்த காலத்தில் எந்த கவிஞனுக்காக இருந்திருக்கிறார் சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மழுப்பலாக பேசி நிறைய பேர் உண்டு, வழவழவென்று கவிதை நிறைய பேர் உண்டு, சொத என்று எழுதியவர்கள் உண்டு. அப்படிலாம் கிடையாது. வெட்டி ஒண்ணு துண்டு ரெண்டாக எழுதியவன் பாரதி மட்டும்தான். அது எப்போ? விடுதலை அடைவதற்கு முன்பாக.
இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பாகவே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு, அந்தமான் சிறையை உடைச்சிடுறாரு. சிறையை உடைச்சு அந்தமானை கைப்பற்றி அந்தமான்ல கொடியேற்றார். இந்திய தேசத்தினுடைய கொடியை ஏற்றி இந்தியா விடுதலை பெற்றது என்று அறிவிக்கிறார். அந்த மாதிரி ஒரு நாடு அறிவிச்சா இன்னொரு 2 நாடுகள் அங்கீகரிக்க வேண்டாத, அந்த 2 நாடுகள் கூட அங்கீகரிச்சது. இதெல்லாம் நடந்த பிற்பாடு தான் பாரதி இதெல்லாம் நடந்த பிற்பாடுதான் வெள்ளை அரசாங்கம் அஞ்சி நடுநடுங்கி இந்த நாட்டை நம்மிடம் கொடுத்து விட்டு சென்றது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய செயல் திறமிக்க செயல் என்றும் போற்றக்கூடிய செயலாக இருக்கு. இனிமேல் நம்மால் இந்த நாட்டை ஆள முடியாத நிலைமைக்கு வெள்ளையன் வந்தார். அதற்கு முன்பாகவே 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சோதரம் அடைந்து விட்டோம் என்று முழங்கினான் முழங்கினார் பாரதி. இப்படி பாரதியாருடைய பாடல்களை எடுத்துக்கொண்டால், நான் நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தேன். திடீரென்று நம்முடைய திருக்குறள் சொல்லி ராஜாமணி அம்மையார் வந்த உடனே ஒரு அவையடக்கம் வந்துச்சு. உடனே குறைச்சிக்கிட்டேன், அந்த வேகத்தை குறைச்சிக்கிட்டேன். அவங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருப்பேன் தான் நினைக்கிறேன். வாங்கம்மா, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய வணக்கம். வணக்கம் ஐயா. திருக்குறள் சொல்லி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமை. இன்றைக்கு அவருடைய படைப்புகள் இடம்பெறாத இதழ்களே இல்லை என்கிற அளவுக்கு வாரத்துக்கு 7 நாள் என்று சொன்னால் இவருடைய படைப்பு 14 படைப்புகள் வந்து விடுகிறது. அந்த அளவுக்கு வேகமாக எழுதி கொண்டும் அதை சரியான முறையில் எழுதுவதால் அந்த படைப்புகளை வெளியிட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட அவருடைய படைப்பு ஒன்றை நான் என்னுடைய நிலைப்பாட்டில் பொருத்தி வைத்தேன். அத்தகைய சிறப்புக்குரியவர். நல்ல குரல் வளமும் நல்ல இலக்கிய வளமும் பேச்சுத்திறனும் திருக்குறளில் ஆளுமையும் சங்க இலக்கியத்தில் சிறந்த மற்றும் சிறந்த ஞானமும் கொண்டவர் திருமதி திருக்குறள் செல்வி விருது பெற்ற ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சியில தொடக்க பாடல் பாடி தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, தொடக்க பாடல் பாடி தொடங்கி வைத்து. நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வை மிக சிறப்பானதொரு முறையிலே முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாரதி சுடர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இந்நிகழ்விலே பங்கு பெற இருக்கக்கூடிய அத்துணை கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி பாரதியினுடைய ஒரு தமிழ் பற்றுமிக்க பாடலை இங்கே பாட விழைக்கிறேன். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்ததனை துமளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன் மணம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரும் தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே, வானமறந்ததனை துமறிந்து வளர் மொழி வாழியவே, வானமறிந்ததனை துமறிந்து வளர் மொழி வாழியவே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. பாரதியாரை பற்றிய ஓரிரு கருத்துரைகள். பாரதி ஒரு புதுநெறி காட்டிய புலவன் என்பார்கள். அது என்ன புது நெறி என்று நாம் நோக்கும் பொழுது, அந்த அடைமொழி புதுநெறி என்ற அடைமொழி பாரதிக்கு ஏன் அளித்திருக்கிறார்கள் என்று நாம் நோக்கும் பொழுது, இலக்கியங்களிலே
ஒரு மாறுபட்ட எளிமையான இலக்கியங்களை படைத்து அவன் முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறான். சங்க இலக்கியங்கள் அதற்கு பிறகு வந்த இலக்கியங்களினுடைய வகைகளை எல்லாம் நாம் இலக்கிய வரலாறிலே நோக்கி கொண்டு வரும் பொழுது 19, 20ஆம் நூற்றாண்டுகளிலே இலக்கியங்கள் மாற்றம் பெற்றன, வேறுபட்ட ஒரு நடையை கொண்டிருந்தன. கற்றோர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய இலக்கியங்களாக எழுதப்பட்டு கொண்டிருந்த இந்த தமிழ் இலக்கியங்களிலே பாமரனும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும், எளிமையாக அவனுக்கு அந்த கருத்துகள் புரிய வேண்டும் என்பதற்காக சொற்களில் மட்டும் எளிமையல்ல, அந்த பேச்சு நடையை இலக்கியங்களிலே கொண்டு வந்தார். இன்றைக்கு எத்தனையோ புது வகையான வடிவங்கள் இலக்கியங்களிலே வந்து கொண்டிருந்த பொழுதும் இவற்றிற்கெல்லாம் முன்னோடியாக வசன கவிதையாக புது கவிதைகளை அவன் வடித்திருக்கிறான். வகைகளாகவும் வடித்திருக்கிறான், பாடல்களாகவும் வடித்திருக்கிறான், சிந்து பாடல்கள் நிறைய தன்னுடைய கவிதைகளிலே படைத்திருக்கிறான். அம்மட்டுமன்று கதைகளில் கூட அவன் இன்றைக்கு வரக்கூடிய சிறுகதை இலக்கியங்களை நாம் நோக்கும் பொழுது 4-5 பக்கங்கள் கொண்ட இலக்கியமாக சிறுகதை இலக்கியம் முதலாக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலும் கூட பாரதி ஒரு புதுமையை செய்திருக்கிறார். அந்த சிறுகதை இலக்கியங்கள் வளர்ச்சி பெற்று இன்றைக்கு நாம் பல்வேறு இதழ்களிலே காணக்கூடிய ஒரு பக்க கதை, அரை பக்க கதை, ஒரு நொடி கதை என்றெல்லாம் பார்க்கிறோமே, இவற்றிற்கு அரை பக்க கதையாக முன்னோடியாக அவனுடைய இலக்கியங்கள் திகழ்ந்திருக்கின்றன. அவனுடைய கட்டுரைகளை நாம் நோக்கும் பொழுது மிக ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட, முற்போக்கு சிந்தனைகளை கொண்ட கட்டுரைகள் பலவாறாக அமைந்திருக்கின்றன. இப்படி பாடல்களில் மட்டும் அவன் எளிமையை கொண்டு வரவில்லை, கதைகளிலும் முற்போக்கு சிந்தனைகளுடன் எளிமையை கொண்டு வந்திருக்கிறான். பல்வேறு இலக்கியங்களை நமக்கு இன்றைக்கு நாம் எழுதி கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய முன்னோடி, அந்த புது இலக்கியங்கள் வடிவத்திற்கு முன்னோடியாக அவன் திகழ்ந்திருப்பதனால்தான் புது நெறி காட்டிய புலவன் என்று சொல்கிறார்கள். இலக்கிய வகைகளுக்கு மட்டும் அவன் புது நெறி காட்டவில்லை, மக்கள் வாழ்க்கைக்கும் அவனுடைய நெறி புது நெறியாகவே அமைந்திருக்கிறது என்றால் அது மிக நன்று. ஒரு ஆரிய பரம்பரையிலே பார்ப்பனராக பிறந்த அவன், ஒரு பார்ப்பனன் என்றால் பூணூல் அணிவதுதான் அந்த சமூகத்தினுடைய மிக பெரிய ஒரு ஒழுக்க நெறியாக இருந்ததை, பூணூல் அணிந்து கொண்டால்தான் அவன் பிராமணன் என்ற மறுபிறப்பிற்கு அடையாளப்படுத்தப்படுகிறான் என்று அவர்கள் சொன்ன அந்த நெறியை சாதாரணமாக இருக்கக்கூடிய கனகசுந்தரம் என்பவனையும் அழைத்து, பிராமணன் அல்லாதவனையும் அழைத்து அவனுக்கு பூணூல் அணிவித்து அவனை பிராமணனாக இந்த உலகிற்கே பறைசாற்றி கொண்டவன். அப்படிப்பட்ட புது நெறிகளை சமூகத்திலே ஒடுக்கப்பட வேண்டிய, அழிக்கப்பட வேண்டிய, சாதி தேவையில்லை என்ற ஒரு கொள்கையை அவன் தன்னுடைய எண்ணத்திலும் கொள்கையிலும் பின்பற்றி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கவிஞன் தான் புதுநெறி காட்டிய புலவனாக பாரதி திகழ்கின்றான். அவனை பற்றி இன்னும் எத்துணையோ பேசிக் கொண்டிருக்கலாம். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இன்றைக்கு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, மிகுந்த நன்றி. அருமையாக ஒரு உரை கொடுத்தீர்கள். தொடக்கத்திலே ஒரு பாடலை பாடி பாரதியை போற்றினீர்கள், தமிழை போற்றினீர்கள். சிறப்பாக இருந்தப்பா. பாரதி என்னென்னவோ பண்ணதை பத்தி தான் சொன்னாங்க. அவனே சொல்ல சொற்புதிது நவகவிதைன்னு சொல்லினார். எண்ணத்தாலும் சிந்தனையாலும் சொற்களாலும் தமிழ் மொழியை புதுப்பித்து கொடுத்தவன் மகாகவி பாரதி. அதுக்கு முன்பெல்லாம் செய்யுள் எழுதிட்டு இருந்தான். அவனுக்கு அப்புறமா தான் கவிதை வந்தது.
எல்லோரும் படிக்கத்தக்கதாக, பாமரர்களும் பாடத்தக்கதாக அந்த பாடல்கள் அமைந்தன. இப்பெல்லாம் மீம்ஸ்னு ஒன்று போடுறோம். நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. மீம்ஸ்னு ஒன்று போடுவாங்க. அந்த காலத்திலேயே அதை கார்ட்டூன்ன்ற வடிவத்துல முதலா இந்தியாவில கார்ட்டூன் அறிமுகப்படுத்தணும் பாரதி தான். இந்தியா பத்திரிகையில ஒரு கார்ட்டூனை போட்டு, ஒரு படத்தை போட்டு வெள்ளை அரசாங்கத்தை கலங்கடிச்சவன் மகாகவி பாரதி. அதே மாதிரி இப்பதான் ஒரு பட்டிமன்றம் நடக்குது. ஆனா அன்னைக்கு வேற மாதிரி பட்டிமன்றம் நடக்குது. இன்னைக்கு என்ன பட்டிமன்றம் நடக்குதுன்னா, பாரதியின் கவிதைகளில் காணப்படுவது தேசிய உணர்வா, பக்தி உணர்வா, அல்லது பாரதியினுடைய கவிதைகளில் தமிழ் உணர்வு விஞ்சி இருக்கிறதா, குறைந்திருக்கிறதா, இப்படிலாம் என்னமோ தலைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல தலைப்பு பாரதியுடைய கவிதைகளானே தலைப்பு பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருந்தது. இலக்கிய அறிஞர்களுக்கு மத்தியில பாரதி எழுதுறதெல்லாம் பாட்டா, பாரதி எழுதுறதெல்லாம் இலக்கியமா, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கோபாவேசப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் தொடக்கத்துல சொன்ன அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கணும், கொடுக்க தவறிடுச்சு இந்த அரசு, விடுதலை அடைந்த உடனே அவருக்கு அந்த மாதிரி ஒரு விருதை கொடுத்துருக்கணும்னு சொன்னேன். ஒருவேளை அவரு பூணூல அறுத்ததும் பூணூல போட்டதும் கூட ஒரு காரணமா இருக்கலாம் அவருக்கு பத்மபூஷன் விருது கிடைக்காம போனதுக்கு. இவ்வளவு முற்போக்கான இதெல்லாம் கொடுக்கணுமா வேண்டாம்னு விட்டுருக்கலாம். மிக அருமையான ஒரு உரையையும் ஒரு பாடலையும் வழங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார் திருமதி திருக்குறள் தொண்டர் சிவகாமி திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து இணைந்து கவிதைகள் வழங்குவதற்கும் கருத்துரை வழங்குவதற்கும் ஏராளமாக காத்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக திருநெல்வேலியிலிருந்து சுந்தர் சுவாமிநாதன் அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். ஐயன் வள்ளுவனை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கு வணக்கம். அனைத்து கவி ஒருங்கிணைப்பு வணக்கத்தை கூறி என் கவிதைக்குள் வருகிறேன். இலக்கியத்தின் விடிவெள்ளியே பாட்டுடை தலைவன் பாரதியே, இலக்கியத்தின் விடிவெள்ளியே பாட்டுடை தலைவன் பாரதியே, இந்தியா விஜயா என்ற நாளிதழ்களிலும் மாத இதழான பால பாரதத்திலும் பார இதழான சூரியோதயத்திலும் எழுச்சிமிகு பாக்களால் பாமரனுக்கும் வீரம் தந்தாய். இந்தியா விஜயா என்ற நாளிதழ்களிலும் மாத இதழான பால பாரதத்திலும் பார இதழான சூரியோதயத்திலும் எழுச்சிமிகு பாக்களால் பாமரனுக்கும் வீரம் தந்தாய். தேசியவாதம் முதல் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவுகளை உள்வாங்கிய கருத்துக்களால் கவி கொண்டு பிரதிபலித்தாய். தேசியவாதம் முதல் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவுகளை உள்வாங்கி கருத்துக்களால் கவி கொண்டு பிரதிபலித்தாய். இந்திய தேசிய காங்கிரஸில் பால கங்காதர திலகர் தலைமையில் ஆயுதமேந்திய கூட்டணியில் வ.உ. சிதம்பரனுடன் இணைந்து மக்களுக்கு வீர செறிவூட்டி ஒருங்கிணைத்த தேச கவிஞனானாய். இந்திய தேசிய காங்கிரஸில் பால கங்காதர திலகர் தலைமையில் ஆயுதமேந்திய கூட்டணியில் வ.உ. சிதம்பரனுடன் இணைந்து மக்களுக்கு வீர செறிவூட்டி ஒருங்கிணைத்து தேசிய கவியானாய். வேத இலக்கியங்கள் கற்று குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு பாடி கவியில் உச்சம் தொட்டாய். வேத இலக்கியங்கள் கற்று குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு பாடி கவியில் உச்சம் தொட்டாய். யோக சூத்திரம் பகவத்கீதனை தமிழில் மொழிபெயர்த்தாய். யோக சூத்திரம் பகவத்கீதனை தமிழில் மொழிபெயர்த்தாய். எளிய சொற்களால் இலக்கண சட்டங்களை உடைத்து புது கவிதை எனும் புது வெள்ளத்தை காட்டினாய். எளிய சொற்களால் இலக்கண சட்டங்களை உடைத்து புது கவிதை எனும் புது வெள்ளத்தை காட்டினாய். பாமரனும் படித்து உணரும்படி தமிழுக்கு புத்தெழி ஏற்றினாய். பாமரனும் படித்து உணரும்படி தமிழுக்கு புத்தெழி ஏற்றினாய். உன் கவியில் யுக்தியினை படைத்தாய். உன் கவிதையில் புதிய யுக்தியினை படைத்தாய். முற்போக்கு சிந்தனை கொண்டு வீரத்தமிழனின் நரம்பை முறுக்கேறச் செய்த மகாகவியை போற்றுவோம். வீரத்தமிழின் நரம்பை முறுக்கேறச் செய்த மகாகவியை போற்றுவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சுந்தர் சாமிதான், திருநெல்வேலி.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. அருமையான கவிதை கொடுத்தீர்கள். தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம். விரைவிலேயே உங்களுடைய பைந்தமிழை போற்றுவோம் என்ற நூல் வெளிவர இருக்கிறது. அதற்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர் இலக்கிய பயணம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைகிறார் திருமதி கலாவல்லி அருள் அவர்கள். வாருங்கள் திருமதி கலாவல்லி அருள் அவர்களே, உங்கள் கவிதையை தொடங்குறீங்களா? வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சங்க தமிழ் ஒரு ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. வணக்கம் வணக்கம் வணக்கம். சங்கத்தமிழ் ஒரு பூங்காவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாடப்பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல விழுந்துபட்டவரல்ல நம் பாரதி. நாட்டுயிரே தன்னுயிராய் நாட்டுயர்வே தன்னுயர்வாய் நாளும் எண்ணி பாடுபட்டவர் பாரதி, பாட்டெழுதியவர் பாரதி. பதந்திரு இரண்டும் மாறி பழி மிகுந்து இழிவுற்ற போதும் விதந்தரு கோடி இன்னல் வீழ்ந்து அழித்த போதும் சுதந்திர தேவியை மறவாதிருந்தார். மக்கள் சுதந்திரம் பெற்றால் மட்டும் போதாது, சுகமும் சுபிட்சமும் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மக்கள் விடுதலை அடைந்தால் மட்டும் போதாது, விவேகமும் வித்தகமும் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் தானோ என்னவோ அவரது அனைத்து பாடல்களிலும் விவேகத்தை தூண்டக்கூடிய வரிகள் நிறைய எழுதியுள்ளார். சந்தி தெருப்பெருக்கும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெரிப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று மிக அழகாக சந்திர மண்டலத்தியலுக்கு போய்விட்டு உடனே சந்தி தெருப்பெருக்குவதையும் சாத்திரமாக கூறிய ஒரே புலவர் எனக்கு தெரிந்து நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாகத்தான் இருக்க வேண்டும். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று தீர்க்கதரிசியாய் முன்னரே சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்கூட்டியே பாடிய அந்த பெருமை மிகு புலவனை நாம் என்ன சொல்லி பாராட்டுவது? நம்முடைய நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் கூறிய அந்த அவருக்கு ஒரு பத்மவிபூஷன் ஏதோ ஒரு அவருக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் நிச்சயமாக. ஏனென்றால் அவருடைய கவிதைகள் அந்த அளவுக்கு மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை விட மக்களை பண்படுத்தக்கூடியவை, புண்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையும் இருக்காது. அவர் சொன்னது போல் தெய்வீக பாடல்களிலுமே அவர் மிகச்சிறந்த இலக்கிய நயத்தை புகுத்தியவர். இந்த அளவுக்கு நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்கள் அவரை மகாகவி என்று சொல்வது மட்டும் போதாது, மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி, அவர் மிகச்சிறந்த தீர்க்கதரிசி, அனைத்தையுமே முன்கூட்டியே கண்டறிந்தவர், அதை உலகிற்கும் வெளிப்படுத்தியவர். அவரை பற்றி பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியை கூறி முடிக்கிறேன். அவரை பற்றி பேசுவதற்கு நாளெல்லாம் போதாது, இருப்பினும் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூறியிருந்தேன். நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. அருமையான ஒரு உரை நிகழ்ச்சியாக சிற்றுரை. அதில் ஒருத்தர் குறிப்பிட்டார்கள், ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்று. ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டதால் தான் அந்த பாடலுக்கு வெள்ளையன் தடை விதித்தார். ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக தடை விதித்திருக்க மாட்டார். மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களே, இதை ஏற்றுக்கொள்ளார் என்றுதான் அவனை கைது பண்ண பார்த்தா. அங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து அவ பிரிட்டிஷ் இந்தியாவின் பேர், பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து பிரெஞ்சு இந்தியாவுக்கு பாண்டிச்சேரிக்கு போயிட்டான். ஏற்றுக்கொண்டார்கள், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவனுக்கு ஒரு ஆத்திரம் வந்துச்சு, ஏடா இருந்தாலும் இப்படி எழுதிட்டு இருக்கானே அப்படி சொல்லி. அது ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதல்ல, ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதான் பிரச்சனையே. இன்றளவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் பாரதியினுடைய சிறப்பு. ஒரு 100 ஆண்டுகள் கழித்தும் அவருடைய பாடல்கள் பேசப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் இங்கே நிகழ்ச்சி நடத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இது பாரதிக்கு எந்த வகையிலும் புகழை சேர்க்க போவதில்லை. நிச்சயமாக பாரதிக்கு எந்த வகையிலும் புகழை சேர்க்க போவதில்லை. பாரதி பெயரை சொல்லுவதால, பாரதி நிகழ்ச்சி நடத்துவதால நமக்கு தான் பேரையும் புகழையும் வாங்கி தரப்போ தவிர
இனிமேல் பாரதிக்கு நாம பேசி அவனை புகழ்ந்து அவன் பெரிய ஆளாக போற வேண்டிய அவசியம் கிடையாது. பாரதியை படிக்காம யாருமே கவிதை எழுத வந்திருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். பாரதியுடைய கவிதைகள் தான் தமிழ்நாட்டில் தமிழர்களை கவிதை எழுதுவதற்கு காரணமாக முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில சிறப்பான ஒரு உரை கொடுத்தார்கள். இன்னும் கூட நிறைய செய்திகள் அவர்கள் தொட்டுவிட்டு சென்றார்கள். அதை விரிவாக பேச வேண்டும். அந்த வகையில அம்மையார் கலாவல்லி அருள் அவர்கள் காஞ்சிபுரத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணியை பாராட்டுகிறோம். அவருடைய இலக்கிய பணியையும் பள்ளி பணியையும் பாராட்டுகிறோம். இதற்காக அவர் பல விருதுகளை பெற்றவர். மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பல விருதுகளை கல்வித்துறையிலே பெற்றவர். இலக்கியத்துறையிலும் பல விருதுகளை பெற்றவர். அவர்களை பாராட்டுகிறோம். அடுத்ததாக வருகிறார் கவிஞர் திலகம் திருமதி து. பவானி தனஞ்சயன் அவர்கள் திருவள்ளூரில் இருந்திருக்கிறார்கள். தங்கத்தமிழுக்கு பூங்காவில் ஏற்கனவே 100 உலக சாதனை நிகழ்ச்சி, 100 தலைப்புகள் 100 கவிதைகள் என்ற தலைப்பிலே ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தியவர். இன்றைக்கு நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வந்திருக்கிறார்கள். அவர்களை வருகவர்கள் வரவேற்று அவர்கள் கவிதை வழங்குகிறார்களா, பாடல் பாடுகிறார்களா, கற்புரை வழங்குகிறார்கள் என்று தெரியவில்லை. அவரை வழங்குமாறு அன்புடன் நன்றிகளை. தித்திக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி செயலாளராம் பாரதிதாசனை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். பாரதியாருக்கு மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பை நேற்றிலிருந்து தொடங்கி இருக்கின்றார்கள். இன்று நான் கலந்து கொள்வதில் இந்நிகழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பாரதிக்கு நிகர் பாரதி என்று ஒரு கருத்துரை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் ஐயா. பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளில் காணப்படுகின்ற முற்போக்கு கருத்துகளுக்கு காரணமே பாரதியார் தான். பாரதியாரின் தொடர்பே நம் பழக்க வழக்கங்களிலும் சிந்தனையிலும் தாமே அறியாதவாறு சில மாற்றங்களை செய்தது என்று பாரதிதாசனை பெருமையாக குறிப்பிடுகின்றார் பாரதியாரை பற்றி. பாரதிக்கு நிகர் பாரதியே, ஆம், மண்ணில் யார் எதிர்த்தாலும் மக்கள் சீர் உயர்த்தும் பணியில் பாரதிக்கு நிகர் பாரதியே. பாரதியார் வேதத்தை போற்றியவர். பாரதி வேதம் புதுமை செய் என்றார். வேதம் யார் அறிந்திருந்தாலும் அந்தணனாக பாரதி கூறினார். நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நாட்டினில் இல்லை. குணம் நல்லதாயின் எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதென கண்டோம் என்று யோகம், ஞானம், யாகம் இவற்றிற்கெல்லாம் பாரதி தந்த விடை ஊருக்குழைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் குலம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்று யோகத்திற்கும் யாகத்திற்கும் ஞானத்திற்கும் அற்புதமாய் விளக்கம் தந்த பாரதிக்கு நிகர் வேறு யார் உள்ளார்? முக்தி என்கிறார்களே, அப்படின்னா என்ன என்பதற்கு பாரதி விளக்கம், தோன்றி அழிவது வாழ்க்கை, இதில் துன்பத்தோடு இன்பம் வெறுமை என்று ஓதும் மூன்றில் எது வறுமையினும் களி மூழ்கி நடத்தல் பரசிவ முக்தி என்று வினவினார் பாரதி. எந்த தொழில் செய்தாலும் அதை ஒன்றுபட்டு ஒரு மனதோடு ஒருமித்து செய்தல் வேண்டும். நல்ல தொழில் கெட்ட தொழில் என்று ஏது? யாதானும் தொழில் செய்வோம், யாதும் அவள் தொழிலாம், செய்யும் தொழிலில் இழிவு கிடையாது என்று தொழிலுக்கு விளக்கம் தந்த பாரதி கடமையை பற்றி கூறும்போது கூட மிக அழகாக தெளிவாக கூறியிருக்கிறார். கடமை யாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல், உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பாரதியாரிடம் நாம் கற்க வேண்டியவை தமிழ் பற்று, தாய்மொழி பற்று, தமிழ்நாட்டு பற்று, பாரத தேசப்பற்று போன்ற பாடல்கள் எல்லாம் பாரதியின் தமிழ் புலம் அறியலாம். நோக்கும் திசையெல்லாம் நாமென்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடிய பாரதிக்கு நிகர் வேறு யாரையாவது நாம் கூற முடியுமா? அல்லது இயம்பதான் முடியுமா? உலக மகாகவி பாரதியை வேதம் புதுமை செய்ய சொன்னவனை, அச்சமில்லை அச்சமில்லை என்று வீர வசனம் பேசியவனை, நெஞ்சில் சூரியனை சுமந்து நேர்பார்வை கொண்டு வீறு கொண்டு எழுந்து இருபோல் நடந்தவனை, நதிநீர் இணைப்பு இந்திய மண்ணிற்கு அன்றே அவசியம் என்று கூறியவனை, சேதுவை மேல் நிறுத்தி சிங்களத்திற்கு வீதி சமைக்க சொன்னவனை, இந்த நாளில் அவனை நினைவுபடுத்தி பேச வாய்ப்பு தந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர். நன்றிகள் ஐயா. நன்றி அம்மா. சிறப்பு. அருமையான ஒரு உரை வழங்கினார்கள். பாரதியாருடைய பாடல்களை எல்லாம் எடுத்துக்காட்டி அவருடைய பண்பு நலன்களை எல்லாம் கூறி
மிகச் சிறப்பான ஒரு உரை வழங்கிய அம்மையார் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா, வணக்கம். நன்றி. அடுத்தோடு நம்மோடு இணைகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகையிலிருந்து கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன். சிறுமுகையை பத்தி இவர் சொல்லுவார், நான் சிறுமுகன்னு சொல்லுவாரு. நான் கூட ஏதோ சிறுமுகன்னா ஏதோ ஒரு ஊரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நான் போனதில்லை, சிறுமுகைக்கு போனதில்லை. சமீபத்தில் சிறுமுகை பத்தி ஒரு காணொலி பார்த்தேன். ஐயா, உங்க ஊர்ல புலிலாம் சாதாரணமா வருமாமே? புலி வருமா, யானை வருமா, காட்டுப்பகுதியா? பார்த்துட்டு ரொம்ப ஆர்வப்பட்டேன். அப்படியே எங்க அப்பா காட்டுல இருக்கக்கூடிய யானை கூடவும் புலி கூடவும் போரிட்டு தான் இங்க வர்றாரா இவரு அப்படி உங்களை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் அச்சம் வந்தது. அந்த அச்சத்தை போக்கும் வகையில உங்களுடைய கவிதை தாருங்கள். வணக்கம். தமிழ் என் தாய், நான் அவள் சேய். இந்த அவையின் கண் வீற்றிருக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். தென்றல், புயல், தெளிந்த நீரோடை, மின்னல், இடி, அலையின் சீற்றம், அன்பு, பண்பு, அமைதி, சாந்தம், ஆனந்தம், ஆசை, பாசமுடன் விரக்தி, வேகம், விவேகமுடன் அறிவுரை, அறவுரை, தேசப்பற்று, கரும்பு போல் கவிதைகள் தந்து தமிழூட்டிய தகை சான்ற தேசிய கவியே, நான் தரும் கவிதையின் தலைப்பு மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி, நம் பாரத விடுதலை தேர் ஓட்டிய சாரதி. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி, நம் பாரத விடுதலை தேர் ஓட்டிய சாரதி. 13 மொழிகளில் வித்யாபதி, 13 மொழிகளில் வித்யாபதி. அவர் பாடலெல்லாம் மணக்கும் தேசபக்தி, அவர் பாடலெல்லாம் மணக்கும் தேசபக்தி. தேசப்பற்று மிகுந்த தேசிய கவி, விசுவாசம் தமிழ் மீது கொண்ட கவி. வீசும் புயல் சொற்களில் புரட்சி கவி, அவர் ஆசு கவியாய் திகழ்ந்த மகாகவி. 11 வயதில் பாரதி பட்டம், அவர் பாடலின் பொருளெல்லாம் உச்ச கட்டம். எங்கும் அவர் பாட்டை கேட்க கூட்டம், அந்த எதிராளி ஆங்கிலேயன் எடுத்தான் ஓட்டம். தமிழுக்குச் சூட்டினார் பொன் மகுடம், அவர் தந்த பாடல்கள் எல்லாமே சிகரம். பெண்ணுரிமை பாடிய கண்ணிய பாவலன், பெண்ணுரிமை பாடிய கண்ணிய பாவலன். நன்கு பேணுவதில் பொதுவென்ற நீதியின் காவலன். பாட்டால் ஒற்றுமை நன்மை செய்தார், பாட்டால் ஒற்றுமை நன்மை செய்தார். பாழும் பகைமை எண்ணங்களின் தீமை கொய்தார். கேட்டால் போதும் நிமிர வைத்தார், கேட்டால் போதும் நிமிர வைத்தார். அவர் கேள்விக்கு பதிலாகி கவியால் தைத்தார். இந்திய திருநாட்டை வாழ வைக்க எங்கள் இளைஞர்கள் உறங்காது விழித்திருக்க, இந்திய திருநாட்டை வாழ வைக்க எங்கள் இளைஞர்கள் உறங்காது விழித்திருக்க, இன்னொரு பிறவி எடுத்தால் இங்கு வா, இன்னொரு பிறவி எடுத்தால் இங்கு வா. பாரதி, நன்றெங்கும் நடைபெற நல்வழித்தா. நன்றி. வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் நன்றி. கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன், சிறுமுகை, கோவை மாவட்டம். நன்றி. நான் சொன்னதற்காகவே இவர் குரலை கொஞ்சம் உயர்த்தி புலி போல உரிமினார், யானை போல பிளிறினார். கிட்டத்தட்ட ஒரு கவிதையை கேட்ட போது எனக்கே எங்கே நாம் சிறுமுகைக்கே போய்விட்டோமோ என்ற எண்ணம் தோன்றியது. ஒரு முறை நீங்கள் சென்னை வரும்போது எனக்கு 2 யானையும் ஒரு புலியும் பிடித்து வந்து தாருங்கள் ஐயா.
பையில போட்டு கொண்டு வாங்க. ஒரு பெரிய பையா 2 யானையும் ஒரு புளிய புடிச்சு கொண்டுட்டு வாங்க. நாங்க பார்க்கணும். நாங்க பார்த்தது இல்ல. எனக்கு அங்க வர்றதுக்கு அச்சமா இருக்குது. மகிழ்ச்சி. தொடர்ந்து ஆக்சுவலா சிறுமுகையில இல்லைங்க, சிறுமுகை பவுண்டரியில தான் மலை அடிவாரத்துல தான் இருக்கு யானைகள்லாம் வரும். உங்களை அந்த பார்த்து இடம் பயந்து தான் வீரப்பன் எல்லாம் இருந்த இடம். உங்களை பார்த்து பயந்து வராம போயிட்டு இருக்கேன். வேற ஒண்ணு இல்லைங்க. அதுக்காக வருத்தப்படாதீங்க. நன்றிங்க, நன்றி. கவிஞர் கமலா அவர்களை அழைக்கிறோம். கவிஞர் கமலா அவர்கள் ஆற்காட்டில் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்து வருபவர். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற பாரதி நிகழ்ச்சியில ஒரு அருமையான ஒரு உரை வழங்கினார்கள். அடுத்து நடைபெற இருக்கிற நம்முடைய 8ஆம் ஆண்டு செந்தமிழ் விழா மற்றும் தமிழர் வாழ்வியல் மாநாட்டு ஆய்வு ஏட்டிலே அவருடைய அந்த படைப்பு இடம்பெற இருக்கிறது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு படைப்பு வழங்கினார்கள். இன்றைக்கு என்ன செய்ய போறோம் என்று பார்த்து பாருங்களா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, பாவேந்தர் பாரதிதாசனையும் வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் ஐயா திரு நீலகண்டன் ஐயாவை வணங்கி, மற்றும் உள்ள கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு ஒரு பாடல், பாரதியார் பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதுருதியாச்சு. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதுருதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி உதுவோமே, இறை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களி திருப்போரை நிந்தனை செய்வோம். விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், வெறும் வீணருக்குள்ளை துடலும் ஓயமாட்டோம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோ, இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. அருமையான பாடல், மிகச் சிறப்பாக பாடினீர்கள். நன்றி அம்மா. நன்றி ஐயா, நன்றி. அருமையாக பாடினீர்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், திருப்போரை நிந்தனை செய்வோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். விழலுக்கு நீர் பாய்ச்சி ஓயமாட்டோம், விழலுக்கு நீர் பாய்ச்சி ஓயமாட்டோம், துழைத்துடலும் ஓயமாட்டோம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே. பூமியில் யாருக்கும் இனி அடிமை செய்யோ, ஓம் 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 ஓம். பூமியில் யாருக்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே இனி அடிமை செய்து ஓம். அந்த ஓம் பாருங்க, அந்த இடத்துல ஓம் கொடுத்திருக்காருல, அந்த ஓம் 3 தடவை சொல்லணும். ஓம் ஓம் 3 தடவை சொல்லணும். இது மாதிரி பாடி பாருங்க, இந்த பாடல் ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்படிதான் பாடி இருப்பார் பாரதியார், இப்படிதான் பாடி இருப்பார்.
பாரதியார் கண்டிப்பா. இப்படி ஒரு கோபத்தோட ஒரு ஆவேசத்தோட நின்றுவிட்டு கத்தி சண்டை போட்டு பாடி சிறப்பாக பாடினீர்கள். மகிழ்ச்சி அம்மா. அடுத்ததாக உங்களை தொடர்ந்து வருகிறார் திருமதி பாமா அவர்கள். ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நிகழ்ச்சியிலே முதலாக இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. யாமறிந்த மொழிகளிலே இனிதாவது போல் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறிய பாரதியாருடைய பாடல்ல இருந்து எனக்கு தெரிந்த ஒரு பாடல். இது எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். ஏன் அப்படின்னா, இந்த சின்ன வயதுல இருந்து நான் பள்ளி பருவத்துல நிறைய தடவை எல்லாரும் பாடிய பாடல். அதனால எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். சிறு வயதுல பள்ளி மேடையில எனக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை. ஆனா கூச்ச சுபாவம் காரணமாக அப்ப பாடல் எல்லாம் பாடுனது கிடையாது. ஆனா இப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால அப்ப நான் பாடணும்னு நினைச்சதை இப்ப எல்லாரும் முன்னாடியும் நான் பாடுறதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுங்க. இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. பாடலாமாங்க ஐயா? பாடுங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க, உங்க ஊர் பேரை சொல்லுங்க, சொல்லிட்டு பாடுங்க. என்னோட பேர் பாமா. சென்னை நடுநிலைப்பள்ளி செட்டியாரகரத்துல கணித பட்டதாரி ஆசிரியரா இருக்கேங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனா தமிழ் மேல ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிரியம். தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். இவ்வளவுக்கும் எனக்கு தாய்மொழி தமிழ் கிடையாது. ஆனா தமிழ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தமிழை தாய்மொழியாக கொள்ளாத எல்லாருக்கும் தமிழை பிடிக்குது. தமிழை தாய்மொழியாக பிற மொழியா கலந்து பேசிட்டு இருக்காங்க. வாழ்க வாங்க, பாடுங்க. நன்றிங்க ஐயா. சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலம் பெண்களுடனே சிங்களத்தீவினர்கோர் பாலம் அமைப்போம். சேதுவை மேடுடுத்தி வீதி அமைப்போம். சிங்களத்தீவினர்கோர் பாலம் அமைப்போம். வீதி அமைப்போம். வங்கத்தில் ஓடி மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். தோணிகளோட்டி விளையாடி வருவோம். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. அருமையான ஒரு பாடல். சிந்து நதியின் மிசை நிலவினிலே பாடினார்கள். மிகவும் நன்றி அம்மா. உங்களுடைய பாடலுக்கு மிகவும் நன்றாக இனிமையாக பாடினீர்கள்.
நன்றிங்க ஐயா. அதுல பல்வேறு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிலே தமிழொலி வானொலி வழியாக பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்ச்சி நடத்துகிறோம். அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 7403574105. இந்த எண்ணிலே தொடர்பு கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அனைவரும் பங்கேற்கலாம். இந்த நிகழ்ச்சியை கண்ணுற்றுக் கொண்டிருக்கிற அனைவரும் பங்கேற்கலாம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியில பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தமிழொலி வானொலியிலே தவறி விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நயனை விஜயன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனிருந்து உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நயனை விஜயன் அவர்களுடைய திருமதி சசில நயனை விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்த்தும் உங்கள் இலக்கிய பயணம், தொடர்த்தும் உங்கள் கவிதை பயணம் என்று கூறிக்கொண்டு அடுத்தவரை அழைக்கும் வகைத்தான் இப்போது அழுத்தி இணைகிறார் திருமதி ஜெயமீனாம்பிகை அவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவர்கள் மகிழ்ச்சியிலே வந்து கொண்டே இருக்கிறார்கள் நினைக்கிறேன். பாருங்கள் அம்மா, எங்க நேராக இந்த குவிய நிகழ்ச்சி நடக்கிற இடத்திற்கே வந்து விடுவார் போல் இருக்குது. வந்து படித்து விடலாம் என்று மகிழ்ச்சியில வந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் அம்மா, உங்கள் சிறப்பான கவிதையா, பாடலா, கருத்து? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். பாட்டு பாடுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுல பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல பாடுறீங்களாங்க? பாடுங்கம்மா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. நந்தலாலா நந்தலாலா. நன்றிங்கய்யா. பிரபிஷ்டாங்களா? ஒளி வாங்கி எடுத்து பேசலீங்க ஐயா. ஒளி வாங்கி எடுத்து பேசலீங்க ஐயா. அருமையான ஒரு பாடலை பாடினார்கள். மிகச் சிறப்பாக இருந்தது. அந்த பாடலை மிகவும் முயற்சி எடுத்து சிறப்பாக பாடினார்கள். இன்னும் நீங்க வந்து இந்த இசையில பாடினதை விட இதுக்கு முன்னாடியே ஒரு வந்திருக்கு. அந்த இசையில பாடினா இன்னும் எளிதாக இருந்திருக்கும். அது வேறொரு திரைப்படத்துல வந்திருக்குது. அந்த பாடலை பாடினா இன்னும் எளிமையா இருந்திருக்கும்.
காக்கை சரிங்கய்யா. கரி நிறம் தோன்றது ஐயா நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, என்ற பச்சை நிறம் தோன்றது ஐயா நந்தலாலா. கேட்கும் ஒளியில் எல்லாம் நந்தலாலா, கீதம் இசைக்குதா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உண்டு. தீண்டி விருப்பம் தோன்றுதடா நந்தலாலான்னு. என்ன ஒரு அழகான ஒரு வரிகள். நெருப்புக்குள்ள விரல வச்சா கூட இன்னும் தொடரா மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வருதே அப்படின்னு சொல்லி கண்ணனை பற்றி பாடிய பாடல். மிக அழகான பாடல், மிக அருமையான பாடல். அந்த பாடலில் மிக சிரத்தை எடுத்து பாடினார்கள் திருமதி மீனாம்பிகை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில இணைந்து கவிதை வழங்க, பாடல் பாட, கருத்துரை வழங்க இன்னும் சிலர் காத்திருக்கிறார்கள். அவெல்லாம் அழைப்பதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்த மேலும் வலிமை ஊட்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருபவரும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் பாடல் பாடினார்கள். இப்பொழுது இவர் கவிதை சொல்ல போகிறாரா, கருத்துரை வழங்க போகிறாரா என்று தெரியவில்லை. அவரை அழைக்கிறோம். பாருங்களே, அரசு ரத்தினம் அவர்கள் வயது மூப்பானாலும் கூட இலக்கியத்திலே தீராத காதல் கொண்டு இன்றும் இலக்கிய துறையிலே இளைஞராகவே காணப்படுபவர். பாருங்கள், உங்களை வரவேற்கிறோம். தங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களே, உங்களுக்கு வணக்கம். இன்று பாரதி ஒரு காவியம் என்ற தலைப்பிலே என்னுடைய சிற்றுரையை துவங்க இருக்கிறேன். மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து மக்களின் குறைகளை அறிந்து இந்த குறைகளை களைய பாடென்றும் போராளிதான் மக்கள் கவிஞன் என்று அழைக்கப்படுகிறார். இடைத்துதி பாடல்களை பாடுவதும் மன்னர்கள் புகழ் பாடிய வந்து வெண்சாமரை வீசியிருந்த புலவர் பெருமக்களும் வாழ்ந்த காலம் அது. மக்கள் நாவில் தவழும்படியான மக்களுடைய நலனுக்காகவோ மக்களை பற்றிய பாடியவர்கள் அறிவும் அறிவு. ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாட்டு புதிய ஆத்திச்சூடியில் அச்சம் தவி ஆண்மை தவறேல் என்றும், பெண்ணை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்றும், பெண்ணை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்றும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்றும் இது போன்று பாமரர்கள் நெஞ்சில் நிறைந்து பாடும்படியான ஒரு சமூக அக்கறை உள்ள பாடல்களை பாரதிதான் முதலில் விதைத்தார். மற்ற புலவர்கள் எல்லோரும் மக்களின் ஆள் அமன சிந்தனைகளை நசுக்கி அவர்கள் ஆசைகளை தொடர்ந்து நமக்கு கிட்டது இவ்வளவுதான் என்ற ஆமை போல் அடிமைகளை அடங்கி கிடந்து எந்ததை தீர்ந்து விரிவிருந்தால் மடிந்து மண்ணோடு மண்ணாய் இறந்து விட வேண்டும் என்று செல்வந்தர்களை புதுப்பாடி வைத்து வளர்த்துக் கொண்டனர். அந்த இடத்துக்கு செல்லாமல் மண்ணுலகில் ஆண்டு மண்ணுலகில் வழக்குறைக்கு முன்னுலகில் சென்று அங்கு தீர்ப்பை பெற அணிகமாக இருந்தார்கள். அறிஞர்கள் செய்யுள் வல்லமையை செல்வதற்கு காணிக்கையாக்கினர். மக்களுக்கு தொடர்பில்லாத முறையில் கவிகளை ஏற்றினர். சங்ககால கவிஞர்கள் இதற்கு விரிவிலக்கு. மிக இடைக்காலத்தில் அந்த புலவர்கள் தொலைந்து போனார்கள். மக்கள் எளியில் நெருங்க முடியாத விடயத்தில் கவிதை ஏற்றி உங்கள் நேர்மையை மேல்மட்டத்தில் காட்டி விசாரிகளை அழியார்கள். கண்ணுக்கு அகப்படாத சொர்க்கத்தையும் எங்கோ பாதாள உலகத்தில் உருவாக்கப்பட்ட நரகத்தையும் பாடலை காட்டினார்கள். இடையியலில் அறிவெளிகள் உணவை பதிவிட்டனர். அறிவழிகளோ கலையில் தங்களை இழந்தனர். மக்கள் கவிஞராக எழுதுவது எளிதான செயலில்லை. பாரதி அந்த இலக்கை கையிலேந்து எழுந்திருந்தார். வர்ணனை கவிதைகள் எளிதில் கிடைக்கும். வானத்திலே மிதக்கின்ற வட்ட நிலா, இன்னும் தாரகைகள், ஓடும் சிற்றோடை, அளவின் மனம், மயிலுக்கு மயிலாட்டம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அளவுக்கு தேவை புகழ்வதைக்கும் பாடல்கள், ஈரம், பக்தி பாடல்கள். மற்ற கவிஞர்களோ நீதி அண்டைவிடக்கூடாது, நெருப்பாற்று நீந்தியாக வேண்டும், வகைகளை கடந்து செல்ல வேண்டும், பொறுத்துவியலை நினைக்கக்கூடாது, புகழுக்கு மயங்கக்கூடாது, ஆபத்துகளில் இடப்பட வேண்டும் என்று நம்பர் கொண்டது. இந்த காலகட்டத்தில் பாரதிதாசனை போல் சில நெருங்கிய நண்பர்களுக்கே பாரதியின் நேர்மை தெரியும். இப்பொழுது பாரதியின் பாட்டு பாடல்களையும் பக்தி பாடல்களையும் அறிவார்கள். ஆனால் சங்க காலத்துக்கு பிறகு மாபெரும் மக்கள் கவிஞர்கள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆறாவது வந்த மாமனிதர்கள் பாரதி விதித்தார். நாட்டு விடுதலைக்கு பாடாண்டு பாரதி அன்றைய காலத்து கவிஞர்கள் போல் இல்லாமல் பழம்பெரும் சாத்திரங்களை முட்டுக் கொடுக்கவில்லை. பல தூரத்து நாடுகளில் விடுதலை இயக்கங்களில் மக்கள் முன்னால் வைத்தார். மாஜினி என்னும் தேசப்பட்டாளரின் இத்தாலிய பேரெழுச்சியை மக்களுக்கு அறிவித்தார். புரட்சிக்கு பிறகான பிரான்சின் சித்திரத்தை மிளிர் மன்னங்களில் மக்களுக்கு அளித்தார். நேற்று நமது தலைவர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் உரைத்தபடி
ஆகாவென்று இருந்த கொடுங்காலன் சார்ந்த எதிரான முக்கிய புரட்சியை முன்னெடுத்து சென்றார். பாரதியின் அளப்பரிய ஆற்றலும் அதை மலங்க வைக்கக்கூடிய அபத்தமான சிந்தனைகளும் காணப்பட்ட சூழலும் ஒரு முரண்பாடான தோற்றத்தில் இருந்து காணவில்லை. கோடிக்கணக்கான ஊமைத்தனங்களும் அச்சமும் நம்பிக்கையின்மையும் நிறைந்திருந்த மண்ணில் தான் பாரதி எழுதினார். சிங்கம் போல மக்கள் கூட்டத்தில் உலகத்தை அவர் மலைக்கு பெருமை பட்டியலுக்கு மக்களின் அறியாமையும் நிர்பந்திக்கையும் அகற்ற பாடுபட்டார். வாழும்போது அந்த ஞானியின் அடையாளத்தை அறிவியல் விரும்பாத சமூகம் இப்போது பெருமை கொண்டாடுவதை தெரிகிறது. வாழும்போது அந்த ஞானியின் அடையாளத்தை அறிவியல்ல விரும்பாத சமூகம், அவரை ஒதுக்கி வைத்த சமூகம் இப்போது உரிமை கொண்டாடுவது மதிப்புக்குரிய விஷயம். அது மட்டுமல்ல, வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா என்ற காலத்தை வென்ற தலைவர்கள் நிலைமையும் அதுதான். ஆனால் மக்கள் தலைவர் இந்த மக்கள் தலைவர்கள் நிலைமை அதுதான். இந்த பாரதி நினைவு நாளில் பாரதி நினைவுபடுத்தி இந்த விழாவை நடத்தும் திருநீலகண்ட ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று பாரதிய நினைவு கூறுவோம் என்று உழைத்து இன்று விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிகச்சிறப்பையா. ஆகாவென்று எழுந்ததுவார் யுக புரட்சி, மாகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தாள் என்று எழுதினார். கொடுங்கோலன் ஜார்மன்னன் அலறி விழுந்தான் என்று எழுதினார். இந்த காலத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த காலத்துல புரட்சி என்கிற ஒரு சொல்லை தமிழ்ல உருவாக்கி கொடுத்தவர் பாரதி தான். எவல்யூஷன் என்பதுக்கு குரல் சி சேர்த்து புரட்சி என்கிற சொல்லை உருவாக்கி கொடுத்தவர் பாரதி. அது இன்றைக்கு நாம் தொடர்ந்து எல்லா வகையிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் மிக தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். புரட்சி என்ற சொல்லோடு சேர்த்து ஒவ்வொருத்தரும் பேரை போட்டுக்கிறாங்க. அப்படி இல்லாம புரட்சி உண்மையான புரட்சியாக பார்க்க வேண்டும் என்று கூறி மிக அற்புதமாக இந்த ஒரு கருத்துரை வழங்குவது என்று சொன்னால், இந்த வயதிலும் தளராமல் பாரதியாருடைய நூல் முழுவதையும் புரட்டி பார்த்து ஆங்காங்கே காணப்படுகிற பாடல்களை எல்லாம் தொகுத்து கொடுத்து நிறைய பாடல் தொகுத்திருந்தார். சற்றேறக்குறைய பாரதி பாடல்கள் முழுவதையுமே புரட்டி இருக்கா என்று நமக்கு இவருடைய உரையின் மூலமாக தெரிகிறது. அந்த சிறப்பான செயலை செய்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நம்மை ஒரு அருமையான ஒரு உரை கொடுத்து நம்ம வியப்பில் ஆழ்த்தினார்கள். அதான் நான் முதலே சொன்னேன், இவர் ஒரு இளைஞர் தான் சொல்லி சொன்னேன். ஏன்னா இந்த காலத்துல புத்தகத்தை எடுத்து பார்க்கறதே ரொம்ப இதுவா இருந்தது இருக்கு. ஆனா அருமையா அதை செஞ்சிருந்தார் ஐயா. வணக்கங்கள் ஐயா. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வருகைப்படுகிறார்கள் திருமதி வே. தாரகை அவர்கள் கும்பகோணத்திலிருந்து இணைகிறார்கள். நம்முடைய தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவோடு நீண்ட காலம் தொடர்புடையவர்கள். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தொடங்குகிற காலத்திலிருந்து நம்மோடு இருப்பவர்கள். வாருங்கள் அம்மா. தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தரை வணங்கி, தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தமிழ் பணிச்செம்மல் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, சக கவி ஆளுமை அனைவரையும் வணங்கி, தற்போது பாரதி நினைவஞ்சலியில் 3ஆம் நாளான இன்று பாரதி அறிந்த அறியாத பாரதி என்ற கருத்துரையை தாங்கள் அனைவருக்கும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். மகாகவி, தேசிய கவி, தமிழ் நவயுகத்தின் வெள்ளி முளைப்பு, தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சியின் மூல புருஷர், தமிழ் இலக்கிய துறைகள் தோறும் புதுமைகள் வடித்த இலக்கிய சிற்பி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, வீரகவி, சக்திதாசன், சுப்பையா, முண்டாசு கவிஞன் போன்ற சிறப்புகளுக்கு உரியவன் பாரதி. பார் மீது நான் சாகாதிருப்பேன் என பெருமலை என அசையா நம்பிக்கையுடன் தன் வரலாறு பாடிய ஒரே கவிஞன் பாரதிதான். அவர் மறைவடைய 1 மாதத்துக்கு முன்பு கூட கருங்கல் பாளையத்தில் மனிதனுக்கு மரணம் இல்லை என்றே இறுதியாகவும் உறுதி பிரகடனம் செய்து வந்தான். ஆனால் மெல்ல வந்து
1921 செப்டம்பர் 10 நள்ளிரவு கடந்து மரணம் அவனை கவர்ந்து சென்று விட்டது. இருப்பினும் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்ற பாவேந்தரின் நம்பிக்கை முழக்கத்துக்கேற்ப மறைந்து நூற்றாண்டுகள் கழிந்தும் புகழுருவாக தமிழ் கூறும் உலகெல்லாம் வளர்ந்து விந்தை சுப்பிரமணிய பாரதி. அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்த செல்லம்மாள் எழுதிய நூல் பாரதி சரித்திரம். பாரதியார் தனது 5வது வயதில் தாயை இழந்தார். எனவே தான் சாகும் வரை பெண்களை மதித்தார். நேற்று பிறந்த பெண் குழந்தையை கூட அம்மா என்று கூப்பிட்டு அழைப்பார். 100 பேருடைய அறிவும் அனுபவமும் 11 வயதிலேயே பாரதிக்கு இருந்தது. எட்டயபுர சமஸ்தானத்தில் அரங்கேற்றப்பட்ட நூல்களின் இருக்கும் குறைகளை எல்லாம் கூசாமல் சொல்லிவிடுவார் பாரதி. பள்ளி 16 வயது முதல் 20 வயது வரை அவருடைய பருவம் காசியில் உள்ள அத்தை வீட்டில் கழிந்தது. அங்குள்ள பள்ளியில்தான் படித்தார். காலையில் பள்ளிக்கு போனால் மாலையில் பள்ளிக்கு. ஒரு நாள் காலை சென்றால் மறுநாள் மாலை செல்வார். ஒரு நாளும் புத்தகம் எடுத்து செல்வதில்லை. சட்டை பையில் சில கடிதங்களும் ஒரு பென்சிலும் வைத்திருப்பார். வாத்தியாரை பற்றி பாடல்கள் எழுதி பக்கத்து பையன்களிடம் நீட்டுவார். பெரும்பாலும் கிண்டல் தான். பாண்டிச்சேரியில் உள்ள முத்தியாலுப்பேட்டையில் கிருஷ்ணசாமி செட்டியாரின் தோட்டம் இருந்தது. அங்கு போய் வருவது பாரதிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். அங்கு அமர்ந்துதான் அவர் குயில்பாட்டு என்னும் அருமையான பாட்டை எழுதினார். மரம், செடி, கொடிகளை உயிருள்ள தோழர்களாகவே பாவித்து பேசுவார். சரிகம்மா என்று அவர் வாய் முணுமுணுக்க ஆரம்பித்தால் அங்கு பாட்டு பிறக்கப் போகிறது என்று அர்த்தம். அப்போது மரத்தை வெறித்து பார்ப்பார், குளத்தை உற்று பார்ப்பார், ஆகாயத்தை முட்டுகிறார் போல் மார்பை வெளியே தள்ளி தலையை எவ்வளவு தூரம் உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் நிமிர்த்தி வானத்தையும் பார்ப்பார். வலது காலால் தாளம் போடுவார். தாளம் தப்பினால் இடது காலால் தரையை ஓங்கி உதைத்து சொல்லாழி வெண்சங்கே என கத்துவார். அவரது திருமண வயது 14.5. செல்லம்மாளுக்கோ 7. அவருடைய தந்தையாரும் ஒரு நூற்பாலை உரிமையாளராக இருந்தாலும் அவரும் அதனுடைய நெருக்கடி காரணமாக வறுமையில் வாழ்ந்தார். பாரதியாரின் மாத உணவில் பெரும்பாலும் 10 நாட்கள் காய்கறி இருக்கும். மீதி எல்லாம் சுட்ட அப்பளம்தான். பாரதியாரின் குரு நிவேதிதை. வறுமையின் கோரப்பிடியில்தான் அவர் வாழ்ந்தார் என்பது உலகே அறியும். பார்த்தசாரதி யானை லாவண்யா தனது 4 கால்களுக்கு இடையில் அவரை சுருட்டிய பொழுது அவரை கொலைக்கண்ணன் தான் மீட்டார். இந்தியாவிலேயே முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையது. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று கல்வியின் மகிமையை கூறினார். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என நதிநீர் இணைப்பை கனவு கண்டவர். காலா, உன்னை சிறு புல்லென மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன் என்று காலனுக்கே சவால் விட்டவர் பாரதி. ஜெய பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜெய பேரிகை கொட்டடா கொட்டடா என்று முழக்கமிட்டவர். காலனுக்கு காலன் வராதோ, பாரதியே நீ என்றும் வாழும் தீயே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கவிஞர் தாரகை குழந்தை. நன்றி ஐயா. குழந்தையிலிருந்து கவிஞர் தாரகை நல்ல கருத்து செறிவான விவரங்களை, மிக அற்புதமான கருத்துரை வழங்கினார்கள். மிகவும் நன்றி அம்மா. நன்றி ஐயா. பாரதியை யானை மிதித்தது என்று எனக்கு தெரியும். அதை குவளைக்கு அவர் அப்படி யானை கால்களுக்கு இடையிலே மிதிக்கவில்லை, இழுத்து போட்டு கொண்டது. கால்களுக்கு இடையிலே விழுந்து விட்டார். உடனே குவளை கண்ணனா ஓடி போய் அந்த யானையுடைய கால்களுக்கு இடையில புகுந்து பாரதியை தூக்கிட்டு வந்தார். ஏன்னா பாரதி ரொம்ப ஒல்லியா இருப்பார், ரொம்ப ரொம்ப மெலிந்த தேகம்ன்றதுனால எளிதில் தூக்க முடிஞ்சது. தூக்கிட்டு வந்தாரு. அவரு உடம்பு மோசமா இருந்தது. அப்போ இப்ப மாதிரிலாம் 108 கிடையாது.
தோல்லையே தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து சற்றேறக்குறைய ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ராயப்பேட்டை மருத்துவமனை அங்க தூக்கிட்டு ஓடினாரு. தூக்கிட்டு போய் அங்க சேர்த்தாரு. அங்க மருத்துவம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் குறைச்சிக்கிட்டாரு. அப்ப அவர் இறக்கல. அதுக்கப்புறமா தான் அவரு இறந்துட்டாரு. அவர் இறக்குற போது அவருடைய உடல்நிலை மிகுந்த பாதிப்புக்குள்ளாயிருந்தது. எந்த மருந்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில அவர் உடல் இல்லை என்று அவருடைய இறப்பு சான்றிதழ் கொடுத்த மருத்துவர் கூறியிருக்கிறார். எந்த மருந்தையும் அவர் உடலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இல்லை, அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது என்று அவங்க சொல்லியிருக்காங்க. இறந்துட்டாரு. இதுல என்ன ஒரு முக்கியமான செய்தி, தெரியாத செய்தின்னு கேட்டீங்கன்னா, அந்த யானை பேரு லாவண்யான்றது. அது மிக முக்கியமான செய்தி. இதுவரை நான் கேள்விப்படாத பேரு. நானும் யானை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியில லாவண்யா தான் மிதிச்சதுன்ற விஷயம் தெரியாது. தெரியாது. இன்றைக்குதான் அந்த செய்தியை தெரிந்து கொண்டேன். அந்த யானையினுடைய பெயர் லாவண்யா என்ற பெயரை நீங்கள் சொல்லி நான் தெரிந்து கொண்டேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சவங்க யார் பேராவது வச்சுட்டீங்களா யானைக்குன்னு தெரியல. நல்லா இருக்கு பேரு, லாவண்யா நல்ல பேர் வச்சுட்டாங்க யானைக்கு. படித்ததுதான் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி ஐயா. இந்த யானை அவன் உண்மையிலே யானை மிதித்து நான் அடிக்கடி சொல்வேன், அவன் யானை மிதித்து சாகவில்லை. வயிற்றுப்போக்கு. வெள்ளையனுக்காக பயந்து அவனை அச்சுறுத்திய பல பூனைகள் மிதித்தான் செத்தான். வெள்ளையனுக்காக பயந்து கிடந்த பல பூனைகள் மிதித்தா செத்தானே தவிர யானை மிதித்து சாவல. அவன் யானை மிதித்தா சாகக்கூடியவன். காலாக என் அருகே கால் அருகே வாடா அப்படின்னு அழைத்தவன். 2 பேர் தான் நான் சாக மாட்டேன். நான் சாக மாட்டேன் சொன்னவங்க சென்ற நூற்றாண்டுல 2 பேர் நான் சாக மாட்டேன் சொன்னேன். ஒண்ணு மகாகவி பாரதியார், இன்னொருத்தர் கவியரசு கண்ணதாசன். 2 பேரும் எழுத்துக்களால வாழ்வோம் என்ற நம்பிக்கை அவளுக்கு அன்றைக்கே இருந்திருக்கு. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க சாக மாட்டோம், எங்களுக்கு சாவு கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. உண்மையில அந்த அளவுக்கு சிறந்த எழுத்துக்களை கொடுத்தவர்கள். சிறப்பம்மா அவங்களுடைய சித்தூரை சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக இணைகிறார் திரு சுஜா. வாருங்கள் சுஜா. திருமதியா குமாரியா? திருமதி சுஜா ஐயா. வாருங்கள் திருமதி சுஜா அவர்களே வாருங்கள். நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்? ஐயா வணக்கங்க ஐயா. நான் கல்வி கண் திறந்த காமராஜர் பிறந்த விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவள். இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இந்த குழுவில் முதலாவதாக என்னுடைய பாடல் இன்று இடம்பெறப் போகிறது. மிக்க மகிழ்ச்சி. நாளை எனது மகன் ஒரு பாடல் பாட உள்ளான் ஐயா. 2ஆம் வகுப்பு மாணவன். நாளைக்கு பாடுவாரா? ஆமாங்க ஐயா. மகிழ்ச்சி. இன்னைக்கு அம்மா, நாளைக்கு மகன். இது நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் போது இந்த பாடலை பாடி பரிசு பெற்றேன் ஐயா. இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன. என்னுடைய குரல் வளம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. தவறுதலாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். ஏதன்னாதினன் தன்னானே தனதன்னாதினன் தன்னானே தன்னன்னாதினன் தன்னானே தன்னன்னாதினன் தன்னானே செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் அரம்பையர் போல் இளங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு இளங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு தன்னானே தனதன்னாதினன் தன்னானே தன்னன்னாதினன் தன்னானே தன்னன்னாதினன் தன்னானே காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பூரணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு திருமேனி செழித்த தமிழ்நாடு முத்தமிழ் மாமுனி நீள்வரையே நின்று மொயம்புற காக்கும் தமிழ்நாடு செல்வம் எத்தனையும் உண்டு புவி மீதே அவையாவும் படைத்த தமிழ்நாடு அவையாவும் படைத்த தமிழ்நாடு செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே நீலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை வடமாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு
நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு, மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, மணியாரம் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே. சிங்களம் புட்பகம் சாவகமாதிய தீவு பலவீனும் சென்றேறி, தீவு பலவீனும் சென்றேறி, அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய்நாடு, சால்புற கண்டவர் தாய்நாடு. விண்ணை இடிக்கும் தலையிமயம் என்னும் வெற்பை அடிக்கும் திறனுடையார், சமர் பண்ணி கலிங்க திரள் கெடுத்தார் தமிழ் பாத்திவர் நின்ற தமிழ்நாடு. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, சீனமி சீரம் யவனரகம் என்னும் தேசம் பலவும் புகழ் வீசி, தேசம் பலவும் புகழ் வீசி, கலை ஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு, மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே, புது சக்தி பிறக்குது மூச்சினிலே. நன்றிங்கய்யா. சிறப்பு, சிறப்பாக பாருங்க திருமதி சுஜா அவர்கள். சுஜா நன்றாக அந்த பாடலை பாடினார்கள். இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து பாடினா இன்னும் சிறப்பா இருக்கும். இப்போ இந்த தமிழ்நாடுன்னு வர்ற இடத்துலாம் கல்வி சிறந்த தமிழ்நாடு சொல்றீங்களா, அத கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஓகே, சரிங்கய்யா, சரிங்கய்யா. தமிழ்நாடு இந்த கம்பன் பிறந்த தமிழ்நாடு. ஆமா, அந்த மாதிரி பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும். தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்மோடு இணைகிறார் திருமதி சுதாராணி அவர்கள். பாருங்களம்மா, சுதாராணியா யாருக்கு இடையில சகுந்தலா தேவி இருக்காங்க. பாருங்கள், சகுந்தலா தேவி வாருங்கள், பிறகு சுதாராணி வாங்க. சகுந்தலா தேவி இருக்கீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா? பாருங்க வாங்க. நல்லா இருக்கோம் ஐயா. ஐயா பாட்டு தான் ஒரு பாட்டு என்னால முடிஞ்சதுடா. லாஸ்ட் இப்பதான் பார்த்தேன். எனக்கு சின்ன வயசுல அந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் ஐயா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ந்து கொள்ளு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா, திரும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசுவும் நல்லதடி பாப்பா, வாளை குலைத்து வரும் நாய்தான் அது மனிதருக்கும் தோழனடி பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, வண்டி இழுக்கும் நல குதிரை, நெல்லு வயலில் உளும் வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை மாடு, இவை ஆதரிக்க வேண்டுமடி பாப்பா,
காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளக்கூடாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா. ஓடி விளையாடும் பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம். நீதி உயர்த்தும் அது கல்வி, அன்று நிறைய உடையவர்கள் மேலோர். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. வணக்கம் ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. திருமதி சகுந்தலா அவர்கள், சகுந்தலா தேவி அவர்கள், அவருடைய கணவர் திரு பால்ராஜ் அவர்கள் அம்மையார் தென்காசியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் திரு பால்ராஜ் அவர்கள் திருப்பூர்ல பணியாற்றுறாங்க நினைக்கிறேன். ஒரு தென்காசி வந்து புதுக்கோட்டைக்கு வந்துட்டேங்க. புதுக்கோட்டை வந்துட்டு புதுக்கோட்டை வந்துட்டோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பசங்களும் 2 பேருமே பாடத்துக்கு நிக்காங்க ஐயா. இருவரும் புதுக்கோட்டை மாவட்டம், இருவரும் நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள். இருவரும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்றவர்கள். பாராட்டுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக திருமதி சுதாராணி அவர்கள் மிகவும் பொறுமையாக அமைதியாக காத்திருக்கிறார். அவர் காத்திருக்கிறது பார்க்கிற பொழுது மிகுந்த பொறுமைசாலியாக இருப்பார் நினைக்கிறேன். பாருங்கள் திருமதி சுதாராணி அவர்களே, உங்களுடைய படைப்பு எனக்கு என்ன செய்ய போகுது சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம் ஐயா. மாலை வணக்கம். நம்முடைய பாரதியார் நினைவு நாளில் இன்றைய நிகழ்வில் கவிதையும் பாடலும் பாடுவதற்கு தங்களுடைய அனுமதிக்கு என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பாரதியார் கவிதைகள் என்றாவே அவருடைய கவிதைகள் நன்றாக இருக்கும். அதுல தேடிச்சோறு நிதம் தின்ற அந்த இதுல வர்ற ஒரு வார்த்தை, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற தலைப்புல நான் கவிதை இப்ப படிக்க போயிருங்க. புள்ளப்பூச்சிக்கு கொடுக்கு முளைக்கும்னு கனவா கண்டேன் என்று கேலி செய்வார்களே, புடுவில் இருந்து அழகான பட்டாம்பூச்சி போல், களிமண்ணில் இருந்து உருவான அழகிய மண்பாண்டம் போல், கருங்கல்லில் இருந்து தெய்வீகமான கடவுள் போல், சிறு விதையில் இருந்து உயர்ந்த ஆலமரம் போல் என் உழைப்பு ஒரு நாள் வெற்றி கண்டது. உடனே கிடைக்கவில்லை, யாரும் ஊக்கப்படுத்தவில்லை, எவரும் வழிகாட்டவில்லை. இவனால் ஒன்றும் முடியாது என்று எடை போட நீங்கள் யார்? பணமில்லை, அழகில்லை, நிறம் இல்லை, தூக்கிவிட ஆள் இல்லை. ஆமாம், ஒப்புக்கொள்கிறேன். ஏன் எனக்கு அறிவு இல்லை, திறமை இல்லை என்று கூட கூறினார்கள். அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு வைராகியம் இருக்கிறது. சிறு வயதில் இருந்து நான் கண்ட அவமானத்தின் தழும்பு என்னை தோற்க விடாது.
பக்கத்து வீட்டில் என்ன சண்டை? யார் மொய் வைக்கிறார்கள்? எவரின் உடை விலை அதிகம்? யாரிடம் அதிக பவுன் உள்ளது? உங்க பிள்ளை எத்தனை மதிப்பெண்? என் பிள்ளை மார்க் அதிகம் தெரியுமா? யார் கார் பெருசு? யாருக்கு எத்தனை எத்தனை சொத்து இருக்கு? தூக்கு பல்லு யாருக்கு? என்ன பட்ட பெயர் வைக்கலாம் என்று பேசி பொறாமைப்பட்டு குசலம் பேச நான் என்ன சராசரி மனிதன் என்று நினைத்தாயோ? கடினமான உழைப்பு, மெதுவான உயர்வு, நிலையான வெற்றி. காட்டு வேலைக்கு சென்றாலும் கம்பீரமாக நடப்பேன். வீட்டு வேலையாக இருந்தாலும் வீரமாக செய்வேன். எந்த வேலையும் கேவலம் இல்லை. எண்ணமே உயர்வு. என்னை தாழ்த்தி பேசுவோரெல்லாம் பேசட்டும், தூற்றுவோரெல்லாம் தூற்றட்டும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா? என்றுமே நான் வீழ மாட்டேன். நான் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக உயர்வேன். இந்த நல்ல நாளில், பாரதியின் நினைவு நாளில் எனக்கு கவிதை பாட வாழ்த்து கொடுத்த அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. பாரதியார் பாடலை வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற தலைப்பில் ஒரு அருமையான கவிதை கொடுத்தார்கள் திருமதி சுதாராணி அவர்கள். மிகச் சிறப்பான கவிதையாக இருந்தது. அவருடைய பாடல் ஒன்று நாளைக்கு பாட இருக்கிறார்கள். நாளைய நிகழ்ச்சியிலே பங்கேற்று ஒரு பாடலையும் வழங்க இருக்கிறார்கள். நாளைக்கும் சேர்த்து இன்றைக்கே வரவேற்கிறோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் இணைய வருகிறார் கவிஞர் திருமதி சகாய தேவி அவர்கள். பாருங்கள், சகாய தேவி நாகர்கோயிலை சேர்ந்தவர்கள். நல்ல ஒரு கவிஞர். வாருங்கள். பாடல் பாடலாங்களா? பாடுங்க. அம்மா இருங்கம்மா, சகாய தேவி அம்மா பாடுவாங்க, அப்புறம் பண்ணலாம். கண்ணன் என் விளையாட்டு பிள்ளை என்னும் பாடல். பாரதி சங்க தமிழ் இனிய உறவுகளுக்கு என் அன்பின் வணக்கம். ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. பாரதி எங்கள் சாரதி என்ற தலைப்பில் ஒரு சிறிய கவிதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவிஞர்களுக்கும் பாரதிக்குமான ஒரு இணைப்பு, ஒரு சராசரி பெண்ணுக்கும் ஒரு பாரதிக்குமான இணைப்பு இந்த கவிதையில் பிரதிபலிக்கப்படும். பாரதி எங்கள் சாரதி. எட்டாத உயரங்கள் கண்டவன் அவன், எட்டயபுரத்தில் பிறந்த எம் பாரதி அவன். தென் தமிழக எல்லை தாண்டி, கடல் தாண்டி, தெவிட்டாத தமிழால் இந்திய மலை தாண்டி உலக அளவில் கவிஞனாய் முத்திரை பதித்தவன். 10 பருவத்திலே 11 வயதிலே பாரதி என்ற பட்டம் வாங்கியவன் அவன். புதிய ஆத்திச்சூடி பாடிய புதுமை பித்தன் பாரதி அவன், என்றும் எங்கள் சாரதி. பாரதி ஏன் எல்லோரையும் கவர்ந்திருக்கிறான்? அதற்கான பதிலாக சில வரிகள். புரட்சி பாக்களால் எம் இதயம் கவர்ந்த கள்வன் அவன். பெண்ணடிமை அழிக்க போர்க்குரல் எழுப்பிய வீரன் அவன். ஆங்கிலேய அடிமைக்கு சங்கு ஊதிய சூரன் அவன். ஆனந்த கூத்தாடி விடுதலை வேட்க விதைத்த தென்னவன் அவன். கொடிய பழமைகளை மொத்தமாக வெறுத்தவன். பழமைகள் துடைத்து புதுமைகள் புகுத்தியவன். எதிலும் புதுமை மட்டுமே விரும்பியவன். எல்லா மரபுகளை முடைத்து வந்த அக்கினி குஞ்சி அவன். எழுத்திலும் புதுமையாய் புது கவிதை பிரசவித்தவன். எட்ட முடியா உயரம் இல்லை என்றவன். என்னை கனவுகள் காண சொன்னவன். அச்சம் மடமை அறவே வேண்டாம் என்றவன். பெண்ணை கனவுகள் காண சொன்னவன். அச்சம் மடமை அறவே வேண்டாம் என்றவன் அவன். முரட்டு மீசை முண்டாசு கவிஞனவன். மூச்சு முழுக்க தமிழை மட்டும் கொண்டவன். கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் திமிர் கொண்டவன். கொஞ்சம் தமிழின் இனிமை அறிந்தவன். பல மொழிகள் காதலோடு கற்று தேர்ந்தவன் அவன். பல மொழி கற்று பின் தமிழே இனிதென்றவன். பழம்பெரும் தமிழ் மேல் தீரா காதல் கொண்டவன். பழம்பெரும் தமிழ் மேல் தீரா காதல் கொண்டவன் அவன். இன்று பாரதி மேல் தீரா காதல் கொண்டோர் நம்மை போல் எண்ணிலடங்கா. பாரதி என்றும் எங்கள் சாரதி.
புது கவிஞனாக தமிழோடு அவன் தேர் சாய்கிறேன். புதிரான பொழுதுகளில் தமிழோடு அவன் தோள் சாய்கிறேன். புதுமை பெண்ணாய் நிமிர்ந்து நிற்கிறேன். ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு ஆண் இருப்பதாக பொதுவாக கூறுவார்கள். ஆனால் ஒவ்வொரு புதுமை பெண்ணிற்கும் பின்னால் நிச்சயமாக பாரதியின் சிந்தைகள் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய கவிதையை முடிக்கிறேன். கவிஞர் சகாயதேவி, நாகர்கோயில். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி ஐயா. சிறப்பு, அருமையான ஒரு கவிதை கொடுத்தீர்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னும் ஒரு ஆண் இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் ஒவ்வொரு புதுமை பெண்ணுக்கும் பின்னால் பாரதி என்கிற இந்த மகா மனிதன், மகா கவிஞன் இருக்கிறான் என்று அழகாக கவிதை கூறி நன்றி அம்மா. அடுத்ததாக நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் அல்தாஜ் பேகம் அவர்கள். பாருங்கள் அம்மா. திருமதி அல்தாஜ் பேகம் அவர்கள் தற்போது ராமச்சந்திரன் அடுத்ததாக இணைகிறார் திருமதி அனந்த் அவர்கள். வந்தே மாதம் என்ற பாடலை பாட வருகிறார். மகாகவி பாடி அவர் நம்மை மகிழ்விக்க இருக்கிறார். தொடர்ந்து திரு கோபால் ராமச்சந்திரன் அவர்கள் இணைய இருக்கிறார். திருமதி அல்தாஜ் பேகம் அவர்கள் இருக்கிறார்கள். இவருடைய நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கிறோம். வாருங்கள் திருமதி ஆனந்தி ஜெயலலிதா, உங்கள் பாடலை பாடுங்கள். பாரதியின் பாடலை பாடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அப்பா உங்களுக்கும் வணக்கம். வந்தே மாதரம் என்போம் பாடலை பாடுகிறேன். வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம். ஆயிரம் உண்டிங்கு ஜாதி ஏனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் உண்டிங்கு ஜாதி ஏனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வி, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வி. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும். நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. பெரும்பாலும் பாரதியாருடைய மிக முக்கியமான பாடல்கள் ஒன்று இந்த வந்தே மாதரம் பாடல். அன்றைக்கு வந்தே மாதரம் என்ற முழக்கம் இந்தியாவிலும் ஒலித்துக் கொண்டிருந்தது. எனவே அந்த முழக்கத்தை முன்வைத்து பெரும்பாவலர் பாரதியார் ஒரு அருமையான பாடலை இயற்றி கொடுத்தார். அந்த பாடலை மிகச் சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கேற்று பாடி மகிழ்வித்தார் அவர்கள். நன்றி அம்மா. நன்றி அப்பா. வாழ்த்துகள். அடுத்தாக இணைகிறார் இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கோயம்புத்தூர் நம்மோடு இணைந்திருக்கிறார் கோபால் ராமச்சந்திரன் அவர்கள். அவர் ஒரு பாடலை பாடி வழங்க இருக்கிறார். வாருங்கள் ஐயா. பாரதியார் பாடலை பாடுகிறார்.
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொலப்பான்மை கட்டு நாமமது தமிழர் என்று கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் செழிக்கும் வகை செய்வீர், செழிக்கும் வகை செய்வீர். கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஊமையராய் செவிடர்களாய் குருடராய் வாழ்கின்றோம். சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் சேமமுற வேண்டுமெனில் தெருமெல்லாம் தமிழ் முழக்கம் செய்வீர். பிறநாட்டு சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை விளக்கம் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கவி பெருக்கும் களை பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார். தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கமரர் சிறப்பு பெற்றார். இங்கமரர் சிறப்பு பெற்றார். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநிலம் மீதிது போல் பிரிதில்லையே. இன்னரும் நீர் கங்கை ஆரெங்களாரே, இங்கிதன் மாண்பிற்கு எதிரெது வேறே. பன்னிரும் உபனிட நூலெங்கள் நூலே, பார்மிசை யாதொரு நூலிது போலே. பொன்னொழி திகழ் பாரத நாடெங்கள் நாடே, போற்றுவம் இஃதை எமக்கில்லை ஈடே. மரத வீரர் மழிந்த நன்னாடு, மாரத வீரர் மழிந்த நன்னாடு. மாமுனிவோர் பலர் வாழ்ந்த பொன் நாடு, நாரத கானம் நனித்திகள் நாடு. நல்லனையாவையும் நாடுறும் நாடு, புறன ஞானம் பொழிந்த நன்னாடு. புத்தர் பிரான் அருள் பொங்கிய நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு. பாடுவம் இஃதை எமக்கில்லை ஈடே, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே. நன்றி ஐயா. அருமையாக பாடினீர்கள், மிகச் சிறப்பாக பாடினீர்கள். அருமையான ஒரு பாரதியார் பாடலை மிகச் சிறப்பாக பாடினார் கவிஞர் கோபால் ராமச்சந்திரன் அவர்கள். கோயம்புத்தூரிலிருந்து தனது இனிய குரலால் பாரதியின் பாடலை தமிழ் மந்திரங்கள் ஒலிப்பது போல் பாடி கொடுத்த அவருக்கு நம்முடைய நன்றிகளை வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு, அடுத்தாக நம்மோடு இணையவிருக்கிறார் வாலாஜிபேட்டையைச் சேர்ந்த நல்லாசிரியர் விருது பெற்றவர். ஒரு 4-5 முனைவர் பட்டம் வாங்கினவர், ஒரு முனைவர்லாம் கிடையாது, 4-5 முனைவர் பட்டம் வாங்கினவர், சிறப்புக்குரியவர். ஒரு 2-3 எம்எஸ்சி படித்தவங்க, ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர்கள். இத்தகைய பல சிறப்புக்குரியவர் முனைவர் பே. தமிழ்ச்செல்வி குணசேகரன் அவர்கள் வாலாஜாபேட்டை இணைந்திருக்கிறார்கள். வாருங்களாமா, உங்கள் கவிதை தாருங்கள். நன்றி ஐயா. இன்னொரு பாரதியாக எனக்கு இருந்து உத்வேகம் அளிக்கின்ற, எப்பொழுதும் உத்வேகம் அளிக்கின்ற என்னுடைய நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி இதோ என்னுடைய கவிதை. பாரதி என் தோழன் தலைப்பினிலே. அடுப்பங்கரையில் முடக்கப்பட்ட பெண்ணினத்தை சட்டங்கள் செய்ய பட்டங்களால காக்கல் கொடுத்ததோடு விடுதலை பெற்றிட சங்கநாதம் முழங்கியதாலே பாரதி என் தோழன். சிங்க மராட்டியர் கவிதைக்கு
சேரத்து தந்தங்களை பரிசளித்து பண்டமாற்று முறையிலே வாணிப செழிப்பு காட்டியதாலே பாரதி என் தோழன். எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் குலமாக்கி, எல்லோரையும் இந்நாட்டு மன்னராக்கி, 30 கோடி ஜனங்களுக்கும் பொது உடைமையாக்கி, ஒப்பில்லாத சமுதாயம் படைத்ததாலே பாரதி என் தோழன். ஒன்றுபட உயர்வு, ஒற்றுமை நீங்கிட தாழ்வு என உணர்த்தி மாநில தாயை வணங்கியதோடு வந்தே மாதரம் பாடியதாலே பாரதியின் தோழன். உழைப்பின் உயர்வை காந்தி வழி நின்று உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் பாட வைத்து வீணில் உண்டு கலித்தோனை நிந்தனை செய்ததாலே பாரதியின் தோழன். தனி ஒருவனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அடித்திடுவோம் என ஒரு விதியினை செய்திட வைத்து என்னாலும் காத்திட பணித்ததாலே பாரதியின் தோழன். காணி நிலத்திடை மாளிகையும் சுற்றி 10-12 தென்னை மரங்களும் காதில் ஒலிக்க குயிலோசையும் அந்த பாட்டில் கலந்திட பத்தினி பெண்ணையும் கேட்டு கலாச்சார மரபை காத்ததாலே பாரதியின் தோழன். ஆம், இற்றைக்கும் 7 பிறவிக்கும் பாரதியை என் தோழன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. மகிழ்ச்சி. மிகச்சிறப்பான பாடலை கொடுத்தீர்கள், கவிதையை கொடுத்தீர்கள். பாரதி கவிதை வரியிலேயே அடுப்பங்கரையில முடக்கப்பட்டிருந்த பெண்ணை விடுவிக்க வந்தவன் பாரதி என்று தொடங்கினீர்கள். இந்த வரிகள் கேட்ட போது எனக்கு நான் எப்போதோ எழுதிய ஒரு பாடல், அது பாடல், அது ஒரு இசை பாடலாக ஒலிக்கப்பட்டது, பல மேடைகளில் ஒலிக்கப்பட்ட பாடல். அப்போ இந்த இப்ப சொல்றோம்ல, எரிவாயு உருளை வந்திருக்கு இல்லைங்களா, சமையல் எரிவாயு உருளை வந்த போது எங்க வீட்டுக்கு ரொம்ப தாமதமா தான் வந்துச்சு. எங்க அம்மா அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. எனக்கு தூங்குமான பிற்பாடு என் மனைவி தான் கொண்டு வந்தாங்க. அந்த எரிவாயு உருளையை பார்த்தபோது, அந்த அடுப்பை பார்த்தபோது நான் எழுதின ஒரு கவிதை, புகையெனும் கம்பிக்கு மத்தியிலே சிறைப்பட்டிருந்த பெண்ணினமே, புகையெனும் அந்த அடுப்பு புகையெனும் கம்பிக்கு மத்தியிலே சிறைப்பட்டிருந்த பெண்ணினமே, உன்னை விடுவிக்க வந்தது கேஸ் தானே, எங்கள் பெண்களுக்கெல்லாம் பாஸ்தானே எழுதியிருந்த. அது ஒரு பாடல். அந்த பாடல் அது மேடையில பாடக்கூடிய பாடல். அது சரியா சொல்லணும்னா, இந்தியன் ஆயில் நிறுவனம் ஒரு நிகழ்ச்சி நடத்துச்சு. அந்த நிகழ்ச்சி நடத்துற போது அந்த நிகழ்ச்சியில எங்களுக்கு ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துற வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த இசை நிகழ்ச்சியில போய் நான் பாடுற போது அந்த இந்தியன் ஆயில் நிறுவனத்தை பற்றி சிறப்பிக்காம அதனுடைய பொருட்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில பயனுள்ளதா இருந்ததுன்னு சொல்லி எழுதியிருந்தேன். உங்களுடைய இந்த வரிகள் அடுப்பங்களில் மீட்கப்பட்டது பட்டங்களால் ஒரு சட்டங்கள் செய்து பாரதி பெண்கள் நடத்த ஒரு பாரதி முழங்கினான். ஆனா அவ முழங்கினான் தான், அப்ப கூட பட்டம் தருவதற்கு ஆட்கள் வரவில்லை. பிற்காலத்தில் தான் அவங்க வந்தாங்க. முதலாக முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள் தான் ஒரு மருத்துவராக மருத்துவத்துறையில பணியாற்றினார்கள். பிற்பாடு இப்போது சென்னையில இருக்கக்கூடிய கேன்சர் மருத்துவமனை அது அவங்க தான் உருவாக்குனாங்க. இப்போல்லாம் பெண்கள் நிறைய நிபந்தனைகளை திருமணம் பண்ணிக்கிற போது வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு வைக்கிறாங்க. நிறைய கேள்வி கேட்கறாங்க, நீ சமைப்பியா, துவைப்பியா, துணியை காயப்படுவியா அப்படின்னு கேட்கறாங்க இப்போ. ஆனா அப்பா அப்படி கிடையாது. ஆண்கள் தான் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நம்ம சமைக்க தெரியுமா, பாட்டு பாட தெரியுமா, டான்ஸ் ஆட தெரியுமா, இப்படி நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆனா அந்த காலத்திலே முத்துலட்சுமி ரெட்டியார் கணவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம், நான் என்னுடைய செயல்பாட்டில் ஈடுபடுவதற்கு எனக்கு முழு உரிமை கொடுப்பீங்களா அப்படி கேட்ட போது தர்றேன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு கேன்சருக்காக ஒரு தானே கூட இருந்து அவர் கடைசி வரை அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு அன்னமாக அமைந்த கணவரும் அந்த மாதிரி சிறந்த கணவராக இருந்தார். அப்போ அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் பெண்கள்லாம் படிக்க இன்றைக்கு நான் சொன்னேன் 4 MSc படித்திருக்கார்கள், 3 முனைவர் பட்டம் வாங்கியிருக்கான்னு சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் யார்? இந்த பாரதி தானே. இந்த பாரதி தான் இவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு ஊக்கத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, கல்வியறை பெற வேண்டும் என்பதற்காக படித்தார் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள். பணியாற்றுவதுனா ஒரே ஒரு படிச்சா போதுமே, வேலை கொடுத்துருவாங்க. அந்த ஒரு வகுப்பை தான் அவங்க எடுக்க போறாங்க. அவங்க பயாலஜி அறிவியல் ஆசிரியர் பணியாற்றினாங்க.
அவங்க ஒரு பாட்டனியோ ஒரு ஜுவாலஜியோ படிச்சுட்டாலே போதும், எம்எஸ்சி படித்தாங்க. இன்னும் 2-3 எம்எஸ்சிகளை படிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அறிவு விருத்தி செய்து கொள்வது, அந்த அறிவு விருத்தி செய்து கொள்வது எப்படி வருது? அந்த பாரதியால வருது. அந்த பாரதியா நமக்கு அந்த சிந்தனையை, பெண்களுக்கெல்லாம் அந்த உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுத்து, இப்போ நம்முடைய சகாயதேவி அவர்கள் தன்னுடைய கவிதையினுடைய கடைசி வரியில சொல்லியிருந்தார்கள், பெண்களுக்கெல்லாம் பின்னாடி ஆண்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா புதுமை பெண்களுக்கு பின்னாடி பாரதி நிற்கிறான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பாரதி இந்த பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு துணையாக இருந்தவன். அவனை பற்றி மிகச் சிறப்பாக கவிதை கொடுத்த திருமதி பி. தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வி குணசேகரன், முனைவர் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி குணசேகரன், நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள், இன்னும் நிறைய விருதுகளை பெற்றவர்கள். அவர்கள் விருதுகளை எல்லாம் சொன்னால் அதற்கு தனியாக நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பதற்காக விருது மாமணி என்று ஒரு விருது கொடுத்து அவரை மகிழ்விக்கிறேன். அடுத்ததாக இங்கே நம்மோடு இணைந்து ஐயா கண்ணம்மா பாடல் ஒண்ணு ஐயா. இல்ல அப்புறம் முனைவர் அல்காஜ் பேகம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாருங்கள் அம்மா, தென்காசியிலே பேராசிரியர் இருக்கிறார்கள். உங்களுடைய உரையைக்காரர்கள். இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்ற பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சுந்தர சுவாமிநாதன் ஐயா, ஜெய மீனாம்பிகை மேடம், தமிழ்ச்செல்வி அம்மா அனைவருக்கும், மேலும் இணைந்திருக்கின்ற அத்துணை தோழமைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த இரவு வாழ்த்துக்களை காணிக்கையாக்கி மகிழ்கின்றேன். பாரதியை பத்தி ஒரு 2 வரிகள் சொல்லிவிட்டு பாரதி பாடலை பாடலாம் என்று இருக்கிறேன். பாரதியார் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார். சுப்பிரமணியன் என பெயர் சூட்டப்பட்டு சுப்பையா என்ற செல்ல பெயரால் அழைக்கப்பட்டார். 1887இல் சுப்பையா 5 வயது விவரமறியாத சின்ன பையனா இருந்தப்போ அவங்க அம்மா இறந்துடுறாங்க. லட்சுமி அம்மா, அவங்க அம்மா பேரு லட்சுமி. லட்சுமி அம்மா மரணத்துக்கு அப்புறமா 2 ஆண்டுகள் கழிச்சுதான் 1889ல சின்னசாமி ஐயர் மறுமணம் செஞ்சுக்கிறாரு. அதனால சிறுவன் சுப்பையா உபநயம் செய்து வச்சாங்க. இளைஞன் சுப்பையா அருட்கவியா பாட தொடங்குறாரு. 1898ல எட்டயபுரம் சமஸ்தான புலவர்கள் 8 வயது சிறுவன் சுப்பையாவை சோதிச்சு வியந்து போறாங்க. அந்த நேரம் தான் பாரதி அப்படின்னு பட்டத்தை கொடுத்து சிறப்பிக்கிறாங்களாம். 1894 முதல் 1897 வரை திருநெல்வேலி இந்து கல்லூரியில 5ஆம் படிவம் வரை படித்த பாரதி பள்ளி நாட்கள்லயே தமிழ் பண்டிதர்களோட சொற்போர் புரிந்தவர் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இது மேலும் தொடரும். இப்போ பாடல்கள் பாடலாம். நேரம் கருதி பாடல்களுக்கு விடுகிறேன். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். விடுதலை விடுதலை விடுதலை, பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞானம் எழுதி வாழ்வோம் இந்த நாட்டிலே. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. விடுதலை விடுதலை விடுதலை, பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வாரடி, கிளியே வாய் சொல்லில் வீரரடி. வாழிய வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே.
வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வளர்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் அறம்பயர் போலிலம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதம் என்போம். வந்தே மாதரம் என்போம். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஞானத்திலே பரமோணத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே. ஞானத்திலே பரமோணத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே. கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு. இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயங்கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயங்கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார். வெள்ளி பனிமலையின் மிதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். பாரத ஐயா பேசுறது கேட்கல. மிகச் சிறப்பாக பாரதியார் பாடலை ஒன்றிணைத்து மிக அருமையாக பாடி மகிழ்வித்தார் முனைவர் பேராசிரியர் அல்தாஜ் பேகம் அவர்கள். நன்றி அம்மா, நன்றி. நிகழ்ச்சியில தொடர்ந்து பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அருமையானது ஒரு நிகழ்ச்சி. சற்றக்குறை 30 பேருக்கு மேல் கலந்து கொண்டு இன்றைக்கு பாரதியின் புகழை பாடியும் அவரை பற்றி பேசி அவரை பற்றி கவிதைகள் கூறியும் சிறப்பித்தார்கள். அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற அனைவருக்கும் நம் நன்றிகளை கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி.